ஹலோ ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பேரோஸ். இந்த ஸ்டோரியோட ரைட்டர் கே.ஏ. அப்பாஸ். இந்த ஸ்டோரி தான் அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டோரியும் கூட. இந்த ஸ்டோரி இனிஷியலாக உருது லாங்குவேஜில் பப்ளிஷ் ஆகிருக்கு. லேட்டர் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை கே.ஏ. அப்பாஸ் அவங்களோட 26 வயசில் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டோரி வெஸ்ட் ஜெர்மன் ஆந்தாலஜியில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா ரஹீம் கான். ரஹீம் கான் ஒரு விவசாயி. ரஹீம் கானுக்கு 50 வயசு ஆகுது. அவரோட வில்லேஜில் உள்ள எல்லாருமே ரஹீம் கானை ஹேட் பண்ணாங்க. ரஹீம் கானை அவங்க யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா ரஹீம் கான் ரொம்ப ஹார்ஷாக நடந்துப்பார். குழந்தைங்க கிட்ட, அனிமல்கிட்ட கூட அவர் ஹார்ஷாக தான் நடந்துப்பார். குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்கும்போது இவரை பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க. எதனால் ரஹீம் கான் இவ்வளோ ஹார்ஷாக எல்லார்ட்டையும் நடந்துக்கிறாரு அப்படின்னா ரஹீம் கானோட பேரண்ட்ஸ் அவரோட ஆசை எல்லாத்தையுமே அழிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஹிந்து கேர்ள், ராதா அப்படிங்கிற ஒரு கேர்ளை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவார். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க பேரண்ட்ஸோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கம்யூனிட்டிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ராதாவும் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவங்களோட லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க. இதனால் ரஹீம் கான் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவார். அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணுவார்னா அவங்க பேரண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அப்புறம் சொசைட்டி எல்லாத்தையுமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். ஸ்டார்டிங்கில் அவங்களோட ஒய்ஃப் அப்புறம் அவங்களோட 2 சன்ஸ் கூட சண்டை போடுவார். அப்புறம் அவங்களோட 2 புல்லக்ஸ் கூட சண்டை போடுவார். அவங்க ஃபேமிலி கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க வில்லேஜில் இருக்கிற எல்லார் கூடயுமே சண்டை போட ஆரம்பித்தார். அதனால் வில்லேஜில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே இவரை ரொம்ப வெறுக்க ஆரம்பித்தாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட எல்டர் சன்னான புண்டு அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டில் இருந்து ஓடிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த ரஹீம் கான் அந்த சன்னை ரொம்ப அடிச்சிருப்பாரு. அதனால் அந்த சன் ஓடி போயிடுவாங்க. 3 இயர்ஸ் லேட்டராக அவங்களோட செகண்ட் சன் நுரு அப்படிங்கிறவங்களும் வீட்டில் இருந்து போய் அவங்களோட எல்டர் சன் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் ஃபீல்டில் இருந்து அவர் வீட்டுக்கு திருப்பி வரும் பொழுது அவங்களோட நெய்பர் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ரஹீம் கானோட ஒய்ஃப் அவங்களோட பிரதர் வீட்டுக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்க திரும்பி வந்துடுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ரஹீம் கானுக்கு தெரியும் அவங்களோட ஒய்ஃப் திருப்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணாலும் அவருக்கு ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவரோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்க கூட யாருமே இல்லை அப்படிங்கிறத அவர் உணர ஆரம்பித்தார். ஒன் டே ரஹீம் கான் அவங்க வீட்டோட ரூஃபை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார்னரில் ஸ்மால் நெஸ்ட் ஆஃப் ஸ்பேரோஸ் இருக்கிறத அவர் பார்த்தாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்பேரோ நெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். பட் அவரோட குட் சென்ஸ் இருக்கும் இல்லையா, அது இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லிச்சு. அதனால் அவர் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டார். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த ஸ்பேரோஸை எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பேரண்ட் ஸ்பேரோஸ் அதோட குட்டிகளை பார்க்குறதுக்கு அலோ பண்ணவே இல்லை. அது எப்படி இவரை பயம்படுத்துச்சு அப்படின்னா அதோட விங்ஸை ரொம்ப ஃப்ளட்டர் பண்ணுறது மூலமாக இவரோட ஃபேஸில் அடிச்சுட்டே இருந்ததுனால இவரால் அதை பார்க்க முடியல. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த பேரண்ட் எவ்வளோ லவ் அண்ட் கேராக அதோட ஃபேமிலி மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து அந்த ஸ்பேரோஸ்க்கு பிரெட் க்ரம்ஸ் அப்புறம் அது கிரெயின்ஸை யூஸ் பண்ணி ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அவர் அந்த ஸ்பேரோஸ்க்கு புண்டு, நுரு அப்படின்னு அவரோட பசங்க பேரையே வச்சு கூப்பிட ஆரம்பித்தார். அவரோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புளும் அதை நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு நாள் ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சப்போ ரூஃபில் லீக் ஆகிறத அவர் நோட்டீஸ் பண்ணார். அதுவும் ஸ்பேரோ நெஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே லீக் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சதுனால அவர் எப்படியாச்சும் அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூஃப் மேலே இமீடியட்டாக ஏறிட்டார். ரூஃப் மேலே ஏறி அந்த லீக் ஆகிற இடத்துல இருக்கிற கேப் எல்லாத்தையுமே சரி செஞ்சார். சரி செஞ்சுட்டு அவர் கீழே வரும் பொழுது ஃபுல்லாகவே நனைஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தும்மல் வந்துட்டே இருந்துச்சு அவருக்கு. அவரால் அவரை டேக் கேர் பண்ணிக்க முடியலை. நெக்ஸ்ட் டே அவர் ரொம்பவே ஹை ஃபீவர்னால் சஃபர் ஆக ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு அப்போது இருந்த ஒரே கம்பெனியன் யாருன்னா அந்த ஸ்பேரோஸ் மட்டும்தான். அவர் ரொம்பவே ஒரி பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணார். எதனால் ஒரி பண்ணிப்பார் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு
அவர் இறந்து போயிட்டாருன்னா அவர் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்பேரோஸை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணார். 2 நாள் தாண்டிச்சு. ரஹீம் கான் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியல. அவர் வெளியே வந்த மாதிரியே தெரியல. வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ரஹீம் கான் எங்கே காணுமே அந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. இந்த நியூஸை கேட்ட ரஹீம் கானோட ஒய்ஃப் அவங்களோட 2 சன்னை கூப்பிட்டுட்டு ரஹீம் கானை பார்க்குறதுக்கு வருவாங்க. அவங்க வந்த டைமில் கூட ரஹீம் கானோட பாடி அதுலேயே தான் இருக்கும். அதை யாருமே கவனிச்சிருக்கவே மாட்டாங்க.